வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதலில் என்னுடைய குருநாதர் சூரியநாத் சுந்தரராஜன் சார் அவரை வணங்கியும், வெங்கம்பேடு சுப்பிரமணியன் வணங்கியும், அபிராமி சேகர் மதுரை அபிராமி சேகர் அவரையும் வணங்கியும், என்னுடைய குலதெய்வமான தேவந்திர ரெட்டி மூங்கிலனை காமாட்சி அம்மையும் வணங்கியும், திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிடம் பார்க்குற பல வழி இருக்கிறது. உங்களுக்கு என்ன வழி தெரியுதோ அதில் நீங்கள் பயணிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச கால சக்கரம் 5ஆம் பாவம் சூரியன். ஆனால் சூரியன் தான் தலைமை கிரகம். ஆனால் அதுக்கு முதல் வீட்டில் கொடுக்கல, ஏன்னா 5ஆம் வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5ஆம் பாவம் தான் குலதெய்வம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக வேண்டும் என்றால் அவர்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் தங்கள் குலதெய்வத்துக்கு சென்று முறையாக பொங்கல் வைத்து படையில் போட்டு அன்னதானம் செய்ய வேண்டும். இதில் பெரும்பாலும் யாருமே செய்கிறதில்ல. 5ஆம் பாவம் குலதெய்வனாவே கிள்ளிக்கிறாதுன்னு நினைக்கிறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் போனால் நமக்கு பலன், அன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு பலன் கொட்டுமா அப்படி தான் நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. உங்கள் குலத்துக்கு தெய்வம்னா உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா பாட்டன், முப்பாட்டன், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். தலைமுறையாக அவங்க வழிபட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை முதலில் நீங்கள் வணங்க வேண்டும். அப்போ உங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது முடியாது. இப்போ ஜோதிடத்தில் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஐயா பிரபகாரன் சார் கூட சொன்னார், பல கருத்துக்கள், அரிய கருத்துக்கள். ஜோதிடத்தில் ஒரு 60-70% சொல்ல முடியும். சாஸ்திராந்த சகாதேவன் லக்கணம், சகல சாஸ்திரம் சகாதேவன். அவருக்கு தான் மூத்த அண்ணகன் கர்ணன் இருப்பது தெரியவில்லை. ராமருக்கு பட்டாபிஷம் வசிஷ்டர் குறிக்கிறாரு, நாளைக்கு பட்டாபிஷங்க வந்துருங்கிறாரு. ஆனால் பட்டாபிஷம் நடந்ததா? நடக்கவில்லை. ஏன்? அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. வசிஷ்டருக்கு தெரியுமா தெரியாதா? நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்காது, பரதனுக்கு நடக்குன்னு தெரியுமா? தெரியல, அவருக்கே தெரியல. பெரிய பெரிய மகானுக்கே தெரியாம போது நமக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? சொல்ல போறீங்களா? ஜோதிடம் 60% தான் சொல்ல முடியும். 100க்கு 100 சொல்லுவேன், நான் தான் சொல்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறது தவறான அணுகுமுறை. உங்களுக்கு வாக்கியம் தான் பிடிக்குதா? அப்போ வாக்கியம் சைடே போய்க்குங்க. திருக்கணி தான் பிடிக்குதா? திருக்கணி தான் போய்க்கங்க. இல்லை கேபி தான் பிடிக்குமா? கேபியே போய்க்கங்க. உங்களுக்கு எந்த ரூட்டு வருதோ அந்த வழியிலே சென்று வாருங்கள். அப்போ தான் ஒரு முழுமையடைய முடியும். ஏன்னா இங்கிட்ட 2 நாளைக்கு, அந்த பக்கம் 2 நாளைக்கு, இங்கிட்ட 2 நாளைக்கு, அது உங்களுக்கு வராது. உங்களுக்கு என்ன தெரியாது? சார ஜோதிடமா? அப்போ சார ஜோதிடே போயிருங்க. ஏன்னா ஜோதிடங்கிறது பெரிய கடல். அதில் ஒவ்வொரு முறையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்க சார ஜோதிடம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலவங்க வாக்கியம் தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க திருக்கணி தான் சரியாக இருக்கும்பாங்க. இப்போ இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா? அவங்களுக்கு தெரிய ஒரு ரூட்டில் போகிறாங்க. உங்களுக்கு என்ன ரூட்டு வருமோ அந்த ரூட்டில் நீங்கள் போய்க்கோங்க. இதில் நான் எடுக்கிறது சாரம் தான் மெயினாக எடுக்கிறது. எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது சார ஜோதிடம். சாரத்தை பிடித்தால், சாரம் பிடிக்கலன்னா சோரம் போயிடுவாங்கங்க. ஒரு கட்டடம் கட்டினா என்ன சாரம் போட்டால் தான் என்ன பில்டிங் கட்ட முடியும், இல்லை குறிப்பிட்டது வேற தான் கட்ட முடியும். அதுக்கு மேலே சாரம் போட்டால் தான் கிடைக்க முடியும். அதே மாதிரி தான் சாரம் என்பது உங்களை தூக்கி கன்ற நிற்கிற கிரகம். அவர் வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே செயல் பண்ணியும். இப்போ 5-6 5ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. சாரணா தான் 6ல் நிற்கிறாரு. 5-6னா என்ன? 5னா அடிவயிறுன்னு எடுத்துக்கலாம். அது வயசை வச்சு பார்க்கணும். ஒரு 10 வயசு பையனோ பொண்ணுக்கோ வருது 5-6 தொடர்பு, இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? வயிறு சம்மதி ஓதல் இருக்கா? சாப்பிட்ட சோறு செரிமானம் ஆகலையா? வயிற்று வலி இருக்கான்னு கேட்கணும். வயிற்று வலி இருக்குதான்னு கேட்கணும். ஒரு 32 வயசில் ஆணோ பொண்ணோ வர்றாங்க. அப்போ எதுக்காக வருவாங்க? குழந்தை பாக்கியம் கேட்டுக்கு வருவாங்க. 5-6 தான் அங்கே. அப்போ 5னா என்ன? குழந்தைய எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. 6னா ஆஸ்பத்திரி.
6ஆம் இடம் ஆஸ்பத்திரி போனால் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவே ஒரு லேடிஸு 45 வயசு 50 வயசு வராங்களாம், கர்ப்பப்பை 5ஆம் இடம் கர்ப்பப்பை சம்மந்த கோளாறு இருக்கான்னு கேட்கணும். எப்படிங்க? கர்ப்பப்பை சம்மந்த கோளாறு இருக்கான்னு கேட்கணும். அப்போ ஜோதிடம் வந்து எப்படி பார்க்கணும்? வர்ற கஸ்டமரு வயசு என்ன, அதை வைத்து தான் நீங்கள் ஜாதகம் சொன்னால் தான் சரியாக வரும். இல்லைன்னா சாரம் என்ன ஆயிரும்? சாரம் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்துக்கிட்டாலும் சரி மிஸ்டேக் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு 55 வயசு 60 வயசில் வர்றாங்க, 5 6 5 பூர்வீக சொத்து, அந்த பூர்வீக சொத்தில் வில்லங்க இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ கேட்குற கேள்வியும் இடத்துக்கு தக்க மாதிரி பதில் நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாமே 5 6 தான் தொடர்பு, 5 6 தான் தரும். எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஜாதகம், மீன லக்கணம், 2 கதி செவ்வாய் 10 கூடவே சுக்கிரன். இப்போ ராகு தசை 2ல் ராகு, 2ல் கேது, 8ல் ராகு. இப்போ ராகு தசை ஓடுது. அப்போ ஜாதகர் அவர் வாங்கின சாரம் அவரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம். மிதுன லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு 2 9 பாக்கிய ஸ்தானாதிபதி தானே. அப்போ கூட யார் உட்கார்ந்துருக்கா? சுக்கிரன். 2 கதிபதி செவ்வாயுடன் சுக்கிரன். அவர் அந்த லக்கணம் மீன லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ இந்த இடத்துல என்ன வருது? 8 ராகு தசை ஓடுகிறது. வயசு ஒரு 29 வயசு முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. கேட்டேன், இது டைவர்ஸ் ஜாதகம், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சா? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சா? காரணம் 2க்கு குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு. 7க்கு அதிபதி என்று சொல்லப்பட்ட புதன் சாரமே வாங்கி விருச்சகத்தில் சூரியன் புதன் சாரம், குரு புதன் சாரம். அப்போ வரக்கூடிய கணவனை நீங்கள் லக்கணமாக்க, நீங்கள் எல்லாமே ஒரு சைடு தான் பார்க்குறீங்க. அப்போ மீன லக்கணத்துக்கு 7க்கு அதிபதி கன்னி, அதுக்கு 3ஆம் பாவ அதிபதி திரேகம். அவனுக்கு வீரியம் இருக்கான்னு பார்க்கணும், வீரியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அவருக்கு வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? தனுசுல. அவர் வாங்கின சாரம் கேது எங்கே உட்காந்துருக்காருன்னா மேசத்தில் உட்காந்து அவர் கேது சாரமே வாங்கி விட்டார். அப்போ அவனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறது. எப்படிங்க? நம்ம ஜாதகமே அவர் பையன் ஜாதகத்தை பார்க்கல, ஆனால் அந்த பொண்ணு ஜாதகத்தில் எல்லாமே வருது. இந்த பொண்ணு ஜாதகத்தில் எல்லாமே வருது. அங்கே 3ஆம் இடத்துல யார் நிற்கிறா? கன்னியா லக்கணத்து 3ல் வந்து விருச்சகத்தில் சூரிய வாங்கின சாரம் புதன் சாரம், புதன் வாங்கின சாரம் புதன் சாரம், குரு வாங்கின சாரம் புதன் சாரம். சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலுமே நீங்கள் ஆராய்ச்சி தான் பண்ணணும். 1ஆம் பாவமா ஜாதகர், 5ஆம் பாவம் அப்பா தாத்தா, அப்பாவுக்கு அப்பா. 9ங்கிறது யார்? நம்ம வந்து 9 தந்தை அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் 9ஆம் பாவங்கிறது 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் வீரியம். 7ஆம் பாவத்துக்கு அப்போ தான் 9ஆம் பாவம் பாக்கியம்னு சொல்லிட்டு போகிறீங்க. 7ஆம் பாவத்துக்கு 7க்கு 3 9. அப்போ உங்களுக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிட்டுருச்சுன்னா 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். யாருக்கு நல்லா இருக்கணும்? வரக்கூடிய மனைவிக்கு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அப்போ 5ஆம் பாவம் நீங்கள் புத்திரம், பணம் இருக்குது, காசு பணம் இருக்குது, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு என்ன கேட்பாங்க? ஐயா உனக்கு குழந்தை வந்து விட்டாதா? எத்தனை குழந்தை, நீங்கள் எத்தனை சொத்து வாங்கியிருக்க, வீடு வாசல் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது 5ஆம் பாவத்தை நன்றாக பாருங்கள். 5ஆம் பாவத்தை பார்த்து அவர்கள் அதுக்கு முன்னாடி ஆணாக இருந்தால் வீரியம் இருக்கான்னு பாருங்கள். ஆணுக்கும் வீரியம் பாருங்கள், பெண்ணுக்கும் வீரியம் இருக்கணும். வீரியம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் வீரியத்தை பாருங்கள் என்று சொல்லி நம்ம நண்பர் திருத்தி ரவி ஜெயக்குமார் அவர்கள் நன்றி கொண்டு என் விடையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். மேகநாத ஐயா ஜோதிட கருத்துக்களை அருமையாக தெளிவாகவும் அற்புதமாகவும் பதிவு பண்ணாங்க. பாராட்டு விதமாக, பொன்னாடை போத்து விதமாக ஏபி ஆறுமுக ஐயா அவங்க வந்து பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன்.